Hi students, today we have seen that continued part of chapter 10 for loop. The for loop is easiest looping statement which allow code to be executed repeatedly. It contains three different statements: initialization, conditions or test expressions. Update expressions separately by semicolon. Syntax: for initializations, test expressions, update expressions, statement 1, statement 2, closing bracket, statement x. ஓகே, இப்போ ஃபார் லூப்பை பொறுத்த வரையும் என்ன அப்படின்னா அதில் ஒரு வேல்யூவை வந்து இன்ஷியலைஸ் பண்ணிடுவீங்க. ஓகேவா, இன்ஷியலைஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் கண்டிஷனை வந்து செக் பண்ண சொல்லுவீங்க. அண்ட் தென் அப்டேட் பண்ண சொல்லுவீங்க. ஓகேவா, அந்த சின்டாக்ஸ் பாருங்கள். ஃபாருன்றது கீவேர்ட், இன்ஷியலைசேஷன். ஓகேவா, நம்ம வந்து இன்ஷியலைஸ் பண்ணணும். அண்ட் தென் டெக்ஸ்ட் எக்ஸ்ப்ரெஷன், அப்டேட் எக்ஸ்ப்ரெஷன்ஸ், கொடுக்குற கண்டிஷனை டெஸ்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணணும். ஓகேவா, அண்ட் தென் நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கொடுப்போம். சரியா, இந்த ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்குறோம் பாருங்கள். டு டிஸ்பிளே a number from 0 to 9 using for loop. Include IO string using namespace std, int main, int I, for I is equal to 0, I is less than 10, I plus plus, cout value of I, and then less than I, less than endl, return 0. இதுதான் நம்மளுடைய for loop ப்ரோக்ராம். இப்போது இங்கே I is equal to 0ன்னு கொடுத்துருக்கீங்க இல்லையா, this is the initialization. வேல்யூவை இங்கே இன்ஷியலைஸ் பண்ணுறீங்க. இங்கே வந்து 0ன்னு கொடுக்கலாம், 1 கொடுக்கலாம், 2 கொடுக்கலாம், எது வேணாலும் கொடுக்கலாம். ஓகேவா, I is less than 10னா 10க்கு முன்னாடி இருக்கிற வரையும் என்ன பண்ணோம் அப்படின்னா லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். 10 வரக்கூடாது, ஆனால் 10க்கு முன்னாடி இருக்கிறது வரையும் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த I ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்றது இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். ஒரு ஆப்ரேட்டராக வந்து ஒரு கண்டிஷனாக செக் பண்ணணும். ஓகேவா, 10 வந்துச்சா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா செக் பண்ணும். ஓகேவா, இதுதான் வந்து ஃபார் லூப்போடைய ப்ரோக்ராம். நல்லா கொஞ்சிக்கோங்க. ஹேஷ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம் யூஸிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடி, இன்ட் மெயின் அண்ட் தென் ஓப்பன் ப்ராக்கெட். இதுதான் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது. ஓகேவா, அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் எக்ஸிக்யூட் ஆகும். இன்ட் ஐ, இன்ட்ன்றது கீவேர்டு, ஐன்றது வேரியபிள். For I is equal to 0, I is less than 10, I plus plus. I equal to 0 அப்படின்றது initialization, I is less than 10 அப்படின்றது text expression, I plus plus அப்படின்றது update expression. ஓகேவா, நெக்ஸ்ட் cout value of I endl, return 0. இதுதான் ப்ரோக்ராம் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ இதோட அவுட்புட் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு வேல்யூ நீங்கள் என்ன கொடுத்துருக்குறீங்க, 0ன்னு கொடுத்துருக்கீங்க. அப்போ I is equal to 0 அப்படின்றது வரும். நெக்ஸ்ட் I is equal to 0, 0 plus 1, லூப் இன்க்ரிமெண்ட் ஆகும் இல்லையா, 1. அப்போ 0 plus 1, 1. நெக்ஸ்ட்டு ஐயோட வேல்யூ 1ஆக இருக்கும். நெக்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆகிற வேல்யூ 1ஆக இருக்கும். அப்போ 1 plus 1, 2, 2 plus 1, 3, 3 plus 1, 4, 4 plus 1, 5. அது வரையும் லூப் வந்து 9 ஆகிற வரையும் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த கண்டிஷன் என்ன கொடுத்துருக்குறோம், 10ன்னு வரக்கூடாது. 10க்கு முன்னாடியே என்ன ஆகணும் அப்படின்னா லூப்பை விட்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா வெளியில் வந்துடணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் நம்ம கொடுத்துருக்குறோம். அப்போ 9 வந்தோடனே என்ன ஆகும் அப்படின்னா லூப்பை விட்டு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் வந்து எக்ஸிட் ஆகிடும். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து வைல் கண்டிஷன்ஸ். ஓகேவா, ஸ்டேட்மெண்ட் எக்ஸ், ஸ்டேட்மெண்ட் அண்ட் தென் எஸ். ஓகேவா, வைல் கண்டிஷன்னா என்ன, வைல் லூப் இஸ் a control flow statement that allow the loop statement to be executed as long as the condition is true. The while loop is an entry control loop because the test conditions is evaluated before the entering into a loop. ஓகேவா, கண்டிஷனை செக் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணோம் அப்படின்னா லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதனால தான் இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்ட்ரி கண்ட்ரோல் லூப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, வைல் லூப் அப்படின்றது என்னது, என்ட்ரி கண்ட்ரோல் லூப். நீங்கள் என்ட்ரு பண்ணணும். ஓகேவா, என்ட்ரு பண்ணாதான் என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து ஷோ ஆகும். இங்கே அதோட சின்டாக்ஸ் கொடுத்துருவாங்க பாருங்கள். வைல் டெக்ஸ்ட் எக்ஸ்ப்ரெஷன் பாடி ஆஃப் த லூப்பு ஸ்டேட்மெண்ட் எக்ஸ். இதுதான் வந்து சின்டாக்ஸ். ஓகேவா, அதுக்கு ப்ரோக்ராம் பாருங்கள். ஹேஷ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம் யூஸிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடி, இன்ட் மெயின் அண்ட் தென் ஓப்பன் ப்ராக்கெட், லோக்கல் வேரியபிள் டிக்ளரேஷன். ஓகேவா, லோக்கல் வேரியபிள் டிக்ளரேஷனில் என்ன டிக்ளேர் பண்ணியிருக்கோம், இன்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்கோம். வைல் லூப்பில் என்ன எக்ஸிக்யூட் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா வைல் ஏ இஸ் லெஸ் தேன் 6.
ஓகேவா 6 less than 6 வர வரையும் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிஷனை கொடுக்குறோம் ஓகேவா சி அவுட் வேல்யூ ஆஃப் ஏவை வந்து செக் பண்ணணும் அப்போ ஏ எண்டில் ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 1 அப்போ இங்கே வந்து நம்ம ஃபார் லூப்பில் என்ன பண்ணோம் ஃபார் ஐ இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்தோம் அதனால தான் அவுட்புட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஐயோட வேல்யூ வந்து 0ன்னு வந்துச்சு இப்போ நம்ம இங்கே என்ன இன்ஷியலைஸ் பண்ணியிருக்கோம் ஏ இஸ் ஈக்குவல் டு 1ன்னு கொடுக்குறோம் அப்போ அவுட்புட்டில் வந்து ஏ இஸ் ஈக்குவல் டு 1 திரும்ப ஏ இஸ் ஈக்குவல் டு 2 ஏ இஸ் ஈக்குவல் டு 3 ஏ இஸ் ஈக்குவல் டு 4 ஏ இஸ் ஈக்குவல் டு 5 ஏன்னா நம்மளுடைய கண்டிஷன் வந்து லெஸ் தேன் 6 அதனால் 5 வரையும் தான் எக்ஸிக்யூட் ஆகும் ஓகேவா திஸ் இஸ் த வைல் லூப் கண்டிஷன் நெக்ஸ்ட்டு டூ வைல் லூப் பாருங்கள் டூ வைல் லூப் இஸ் த எக்ஸிட் கண்ட்ரோல் லூப் வைல் லூப் அப்படின்றது என்ட்ரி கண்ட்ரோல் லூப்பு டூ வைல் அப்படின்றது எக்ஸிட் கண்ட்ரோல் லூப் the conditions is evaluated at the bottom of the loop after executing the body of the loop ஓகேவா கண்டிஷன் வந்து பாட்டம் ஆஃப் த லூப்பில் தான் கொடுப்போம் இங்கே தான் வந்து கண்டிஷனை கொடுப்போம் அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பாடி ஆஃப் த லூப்பை வந்து டிக்ளேர் பண்ணிடுவோம் இதுதான் வந்து சின்டாக்ஸ் டூ வைலுக்கு சின்டாக்ஸ் இதுதான் சின்டாக்ஸ் டூ பாடி ஆஃப் த லூப்பு அண்ட் தென் க்ளோஸ் ப்ராக்கெட் வைல் கண்டிஷன் வைல் லூப்பில் கண்டிஷனை வந்து நம்ம இங்கே தான் கொடுப்போம் ப்ரோக்ராம் பாருங்கள் hash include IO stream using namespace int main local variable here declaration int a is equal to 1 do loop is executed do loop here giving do loop okay do cout value of a endle a equal to a plus 1 and then closing bracket while a is less than 6 that same condition okay and then return 0 closing bracket the output is value of a is equal to 1 value of a is equal to 2 3 4 okay va your conditions is less than 6 க்கு முன்னாடி என்ன ஆகணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிட் ஆகி வெளில வந்துடணும் ஓகேவா நெக்ஸ்ட் jumping statement are used to interrupt the normal flow of control என்ன பண்ணும் அப்படின்னா jumping statement அப்படின்றது interrupt பண்ணும் types of jumping statements go to break continue okay go to statement the go to statement control the statement which is used to transfer the control from one place to another without any conditions in your program ஓகேவா எந்த கண்டிஷனும் இல்லாமல் என்ன பண்ணோம் அப்படின்னா the go to statement வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் சரியா நமக்கு தேவையான அவுட்புட்டை என்ன பண்ணோம் அப்படின்னா அனலைசிஸ் பண்ணும் எதில் இருக்குது எதில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அனலைசிஸ் பண்ணுவோம் ஓகேவா ஹியர் டு கால்குலேட் ஆவரேஜ் ஆஃப் கிவன் நம்பர்ஸ் யூஸிங் கோ டு ஸ்டேட்மெண்ட் ஓகேவா நம்ம ஒரு நம்பர் கொடுத்துருக்குறோம் அந்த நம்பரோடைய ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும் சரியா அதை வந்து கோ டு ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டுபிடிக்க போகிறோம் hash include IO string using namespace std int main float num average sum is equal to 0.0 int in cout maximum number of inputs c in num ஏன்னா நம்மன்றதெல்லாம் உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து ஸ்டோர் ஆக போகுது இஃப் num is less than 0.0 control of the program move jump go to jump sum plus is equal to num ஓகேவா jump is to average equal to sum I plus 1 cout average equal to average return 0 ஓகேவா அப்போ maximum number of inputs is 5 maximum number of input என்னது 5 சரியா அப்போ enter the num1 10 n2 20 and then வந்து n3 minus 2 ஓகேவா இது ரெண்டையும் ஆவரேஜ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 15 அப்படின்றது தான் நம்மளுடைய அவுட்புட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிரேக் ஸ்டேட்மெண்ட் a break statement is a jump statement which terminated the executions of loop and the control is transferred to resume normal executions after the body of the loop hash include IO string int main int count is equal to 0 do cout count endle count c plus plus if count is greater than 5 break ஓகேவா 5க்கு மேலே வரக்கூடாது பிரேக் ஆகி வெளில வந்துடணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கண்டிஷனை கொடுத்துட்டோம் while count less than 20 அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இதோடைய அவுட்புட் பார்த்திங்க அப்படின்னா
கவுண்ட், ஏன்னா நம்ம கண்டிஷன் என்ன கொடுத்துருக்குறோம், இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் 5ன்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா, அப்போ அந்த 5 வர வரையும் தான் எக்ஸிக்யூட் ஆகும். 5 வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா லூப்பை விட்டு எக்ஸிட் ஆகி வெளில வந்துடும். நெக்ஸ்ட்டு கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட். கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா நம்ம இருக்கிற நம்பரை தவிர மீதி எல்லா நம்பரும் என்ன ஆகும் அப்படின்னா ஆட் ஆகும். அதுதான் கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது. ஓகேவா, த கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் விச் சிமிலர் டு த ப்ரோக்ராம்ஸ் பிரேக் ஸ்டேட்மெண்ட். டெர்மினேட்டிங் த லூப் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் ஃபோர்ஸ் த loop to continue or execute the next iteration. Hash include IO stream using namespace int main for int I is equal to 1, I is less than or equal to 10. Okay, I plus plus. If I equal to 6, continue, else cout I and then close bracket, return 0 and then close bracket. ஓகேவா, அவுட்புட்டில் நம்ம கொடுத்துருக்குறோம் இல்லையா அந்த கண்டிஷனை மட்டும் என்ன பண்ணாது அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணாது. மீதி எல்லாமே வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா, 6ன்னு கொடுத்துருக்குறோம், 6ன்ற நம்பர் வராது. இப்போ 5ன்னு கொடுத்திங்கன்னா 5 நம்பர் வராது, மீதி எல்லாமே வரும். ஓகேவா, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிரேக் ஸ்டேட்மெண்ட் அண்ட் கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட்? பிரேக் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட்னா என்னென்னு பார்க்கலாம். பிரேக் ஸ்டேட்மெண்ட் இஸ் யூஸ்டு டு டெர்மினேட் த எக்ஸிக்யூஷன் ஆஃப் த லூப். நம்ம இப்போ கேஸ் 1 கேஸ் 2 கேஸ் 3ன்னு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கேஸ் 3 மட்டும் எக்ஸிக்யூட் ஆனால் போதும், வேறு எந்த ஸ்டேட்மெண்ட்டும் எக்ஸிக்யூட் ஆக தேவையில்லை. அப்படிங்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணலாம். கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் யூஸ்டு டு டெர்மினேட்டட் த எக்ஸிக்யூஷன் ஆஃப் த லூப். கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் செமிகோலன் கொடுத்துருந்தா மட்டும்தான் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் என்ன பண்ணோம் அப்படின்னா ரீட் பண்ணும். பிரேக் ஸ்டேட்மெண்ட் ஐட்ரேஷன்ஸ். பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஐட்ரேஷன் பண்ணும். ஐட்ரேஷன் அப்படின்னா இன்க்ரிமெண்ட் அப்படின்னு அர்த்தம். கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட்டில் இட் ஸ்கிப் த ஐட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்கிப் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேவா, ஸ்கிப் பண்ணிவிட்டு அதை தவிர மீது எல்லாமே என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். When this statement is executed, control will come from the loop and executed the statement immediate after the loop. ஓகேவா, இம்மீடியட்டாக என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா இட் மூவ் பண்ணோம் அப்படின்னா ஜம்ப் பண்ணும். ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுட்டு அடுத்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ரீட் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். பிரேக் ஸ்டேட்மெண்ட் இஸ் யூஸ்டு வித் ஆஸ் லூப் ஆஸ் வெல் அஸ் ஸ்விட்ச். பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்து ஸ்விட்சில் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா யூஸ் பண்ண முடியும். கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் யூஸ்டு இன் லூப்ஸ். இட் இஸ் நாட் யூஸ்ட் இன் ஸ்விட்ச் கேஸ். கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட்டில் எந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டில் வேணாலும் கண்டினியூ அப்படின்றத நம்ம கொடுக்கலாம். ஆனால் ஸ்விட்ச் கேஸில் மட்டும் என்ன பண்ண முடியாது அப்படின்னா கண்டினியூ அப்படின்றத கொடுக்க முடியாது. ஓகேவா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.